ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பேப்பரில் வந்து ஐகன் வேல்யூ ஐகன் செக்ஷனில் தான் சாப்டரை பார்த்துட்ருக்கோம். இதில் குவாட்ரடிக் ஃபார்ம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்மில் வந்து ஒரு தியரம் பெண்டிங் இருக்குது. அந்த தியரத்தை வந்து பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக தியரம் என்னது அப்படின்னா, எ பைலீனியர் ஃபார்ம் defined on V is symmetric if and only if its matrix with respect to any one basis V1, V2, etc. Vn is symmetric அப்படின்ட்டு. ஸோ ஒரு பைலீனியர் ஃபார்ம் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அதை வச்சு எழுதக்கூடிய அந்த மேட்ரிக்ஸும் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்காக இருந்தால் பைலீனியர் ஃபார்மும் வந்து உங்களுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தியரம். ஸோ ரெண்டு பார்ட்டுமே வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா வந்து பைலீனியர் ஃபார்ம் வந்து சிமெட்ரிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். லெட் எஃப் பி சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம். ஸோ எஃப் வந்து சிமெட்ரிக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், எஃப் ஆஃப் விஐ கமா விஜேவை வந்து எப்படி எழுதிக்கலான்னு தெரியும்னா எஃப் ஆஃப் விஜே கமா விஐ அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு தெரியும். இதுதான் வந்து சிமெட்ரிக்கோட கண்டிஷன். ஸோ எஃப் வந்து சிமெட்ரிக் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஏஐஜேவை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் விஐ கமா விஜே அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ வந்து மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு ஏஐஜேங்கிற மேட்ரிக்ஸ் மூலமாக இந்த எஃப்ஐ வந்து எழுதணும் அப்படின்னா பைலீனியர் ஃபார்மை இப்படி தான் எழுத முடியும். ஏஐஜே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் விஐ கமா விஜே. பட் எஃப் வந்து சிமெட்ரிக் அப்படிங்கிறதுனால இது வந்து ட்ரூ அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த எஃப் ஆஃப் விஜே கமா விஐயை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா ஏஜே கமா ஏஐ அப்படின்ட்டு எழுதிடலாம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிருக்குது, ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஏஜேஐ அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக்கு உண்டான கண்டிஷன். therefore the given matrix is symmetric அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏஐஜேங்கிறத வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ கான்வர்ஸாக வந்து ஏஐஜேவை வந்து நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் படி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் யூ கமா வி நேற்று டெஃபினிஷனில் பார்த்ததுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா எஃப் ஆஃப் யூ கமா வியை நம்மளால் எக்ஸ் ஏ ஒய் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு எழுத முடியும். இது வந்து பைலீனியர் ஃபார்முக்கு கீழே வந்து பார்த்து வச்சுருப்போம். மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்மில் எஃப் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு எக்ஸ் ஏ ஒய் டிரான்ஸ்போஸ்னு மேட்ரிக்ஸ் ஆஃப் த பைலீனியர் ஃபார்மில் லாஸ்ட்டில் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுபடி இதை எழுதிடலாம். ஸோ இது எழுதிட்டோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்மளால் ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ ஹோல் டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்போஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணோன்னா ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இப்படி எழுதிட முடியும். அகைன் நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏ அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இது வந்து உங்களுக்கு ஒய்ஏ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம வந்து எஃப் ஆஃப் யூ கமா வியை எக்ஸ் ஏ ஒய் டிரான்ஸ்போஸ்னு எழுதுகிறோமோ சிமிலர்லி ஒய்ஏ எக்ஸ் டிரான்ஸ்போஸை நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா எஃப் ஆஃப் வி கமா யூ அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ நமக்கு எஃப் ஆஃப் யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் வி கமா யூ அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து சிமெட்ரிக்கு உண்டான கண்டிஷன். ஹென்ஸ் இந்த ஃபார்ம் வந்து பைலீனியர் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ பைலீனியர் ஃபார்மை வந்து நம்ம சிமெட்ரிக் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ வந்து ஒரு பைலீனியர் ஃபார்ம் சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா அதனோட தொடர்புடைய அந்த மேட்ரிக்ஸும் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணுங்கிறது இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து குவாட்ரடிக் ஃபார்ம் அப்படிங்கிற புது செக்ஷன். ஸோ லெட் எஃப்ங்கிறது வந்து சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் டிஃபைன்டு பை வி. தென் த குவாட்ரடிக் ஃபார்ம் அசோசியேட்டட் வித் எஃப் is the mapping q from v to f defined by q of v is equal to f of v comma v. So quadratic form இப்படி தான் வந்து define பண்ணுவோம். q of v is equal to f of v comma v அப்படின்ட்டு. The matrix of the bilinear form S is called the matrix associated with the quadratic form q. ஸோ எப்படி பைலீனியர் ஃபார்முக்கு மேட்ரிக்ஸ் எழுத முடியுமோ அதே மாதிரி நம்மளால் குவாட்ரடிக் ஃபார்முக்கும் வந்து மேட்ரிக்ஸ் வந்து எழுத முடியும்.
So next example என்னது அப்படின்னா consider the bilinear form defined on the vector space Vn of f by f of u comma v is equal to x1 y1 plus x2 y2 plus etc xn yn where u is equal to x1 x2 etc xn and y is equal to y1 y2 etc yn. Then the quadratic form associated with f is given by. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த பைலீனியர் ஃபார்மை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, f of u comma v அப்படிங்கிற இந்த பைலீனியர் ஃபார்மை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பைலீனியர் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம வந்து குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து எழுத போகிறோம். ஸோ பைலீனியர் ஃபார்ம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா குவாட்ரடிக் ஃபார்முக்கு நமக்கு டெஃபினேஷன் தெரியுமா? q of u is nothing but f of u comma u. அதாவது குவாட்ரடிக் ஃபார்மையே வந்து நம்ம பைலீனியர் ஃபார்மை வச்சுக்கிட்டு தான் எழுதுவோம். ஸோ பைலீனியர் ஃபார்மில் வந்து ரெண்டுமே வந்து ஒரே எலமெண்ட்டாக இருந்ததுன்னா அதுதான் வந்து குவாட்ரடிக் ஃபார்மு. அப்போ இதில் f of u comma u பாருங்கள். ஸோ f of u comma u is nothing but x1 into x1 plus x2 into x2 plus etc xn into xn அப்படின்ட்டு எழுத முடியும். This is nothing but x1 square, this is nothing but x2 square and this is nothing but xn square. அப்போ q of v is equal to x1 square plus x2 square plus etc xn square அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா let capital A be symmetric matrix of order n associated with a symmetric bilinear form f. Then the corresponding quadratic form is given by q of x is equal to xa x transpose அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா சிமெட்ரிக் லெட் ஏங்கிறது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஏங்கிறது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப்ங்கிற சிமெட்ரிக் பைலீனியர் ஃபார்ம் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னா அந்த குவாட்ரடிக் ஃபார்முக்கு எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் எழுதுவோம் அப்படிங்கிறது. ஸோ மேட்ரிக்ஸ் என்னது அப்படின்னா q of x is equal to xa x transpose அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். So for example, consider this matrix 1 2 3 2 4 7 3 7 6. இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். The quadratic form Q determined by A with respect to standard basis V3 of R is given by. So quadratic form இந்த மேட்ரிக்ஸ்க்கு வந்து எப்படி நம்ம quadratic form எழுதுவோம் அப்படின்னா xa x transposeன்னு சொல்லியாச்சா q is equal to. ஸோ இதுதானே உங்களுக்கு எக்ஸு. ஸோ இதுக்கு இந்த ஒரு ரோ உள்ள மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு காலம் உள்ள மேட்ரிக்ஸ் ஆகும். அப்போ x1 x2 x3ங்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு இங்கே x1 x2 x3ன்னு இப்படி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரியும். ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பண்ணி நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா x1 ஸ்கொயர் ப்ளஸ் 4x2 ஸ்கொயர் ப்ளஸ் 6x3 ஸ்கொயர் ப்ளஸ் 4x1 x2 ப்ளஸ் 14x2 x3 ப்ளஸ் 6x1 x3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கணும். ஸோ இது கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் மெமரைஸ் பண்ணவே முடியாது. அதனால் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். தெரியலனா சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கன்சிடர் த டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இப்படி வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி நம்ம குவாட்ரடிக் ஃபார்ம் எழுதுவோம் அப்படின்ட்டு. த குவாட்ரடிக் ஃபார்ம் q determined by A with respect to the standard basis is given by. ஸோ குவாட்ரடிக் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்? x a x transpose தானே. ஸோ இதில் டயகனலில் மட்டும்தானே எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஈஸியாக இதை வந்து நம்ம சொல்லிடலாம். x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2x2 ஸ்கொயர் ப்ளஸ் 3x3 ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு உண்டான டயகனல் ஃபார்ம். அப்படி மேட்ரிக்ஸ்க்கு உண்டான குவாட்ரடிக் ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து குவாட்ரடிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்சிடர் த குவாட்ரடிக் ஃபார்ம். ஸோ இப்போ குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்க நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் எழுதுவோம் அப்படிங்கிறது. ஸோ குவாட்ரடிக் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x1 ஸ்கொயர் ப்ளஸ் x1 x2 ப்ளஸ் x2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் ஃபார்ம் எழுதணும். ஸோ சிமெட்ரிக் ஃபார்ம் எழுதுனா தான் மேட்ரிக்ஸ் எழுத முடியும். கேன் பி ஃபவுண்ட் ஆஸ் ஃபாலோஸ். 2x1 ஸ்கொயர் ப்ளஸ் x1 x2
ப்ளஸ் x2 ஸ்கொயர் இருக்குது. ஆக்சுவலாக இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுனா இது x1 x2ன்னு 2 வேல்யூஸ் தானே இருக்குது. ஸோ x1 x2ன்னு 2 வேல்யூஸ் தான் இருக்குங்கிறதுனால மேட்ரிக்ஸ் உங்களுக்கு எக்ஸு ஏ எக்ஸ் டிரான்ஸ்போஸுங்கிறது இதை மாதிரி இருக்கும். x1 x2 ஏபிசிடி x1 x2 அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் வந்து பி தான் வரும். ஏன்னா இந்த x1 x2வை தான் நம்ம பிரிப்போம். இந்த x1 x2ன்னு இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா x1 x2 x1 x2ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது x1 ஸ்கொயர். ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது x1 x2. அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது x2 x1. அண்ட் ஃபைனலாக இதையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து x2 ஸ்கொயர். ஸோ இந்த x1 x2 அப்படிங்கிறதும் x2 x1ங்கிறது வந்து சேம் தான், சிமெட்ரிக் தானே. ஸோ அதனால தான் இந்த 2 இடத்துலையும் நம்ம b போட்டிருப்போம். இது தப்பாக போடலை, 2 இடமுமே வந்து b தான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ax1 ஸ்கொயர் ப்ளஸ் 2bx1 x2 ப்ளஸ் cx2 ஸ்கொயர்னு ஆக்சுவலாக இது கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா இப்போ 2 பக்கமும் நீங்கள் கோஎஃபிஷியன்ஸை கம்பேர் பண்ணலாம். ஸோ x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a = 2 அப்படின்ட்டு கிடைக்கும். x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா 2b = 1ன்னு வரும். அதனால b = 1/2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிமிலர்லி x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஏபிசி வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது தானே உங்களுக்கு a அப்படிங்கிற மேட்ரிக்ஸு. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸில் ஏபிசியோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஃபார்முக்கு கரஸ்பாண்டிங்கான மேட்ரிக்ஸ் வந்து இதுதான் 2 1/2 1/2 1 அப்படிங்கிறது. ஸோ பைலினியர் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் குவாட்ரடிக் ஃபார்முக்கு எழுத முடியும். ஸோ குவாட்ரடிக் ஃபார்மை வந்து நீங்கள் மேட்ரிக்ஸாகவும் எழுதலாம், மேட்ரிக்ஸை குவாட்ரடிக் ஃபார்மாகவும் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்னது அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் த குவாட்ரடிக் ஃபார்ம் டு டயகனல் ஃபார்ம். ஸோ ஒரு குவாட்ரடிக் ஃபார்மை எப்படி டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணுவோங்கிற ப்ரொசீஜர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 5.3.7 கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம். டயகனல் எலமெண்ட்ஸுக்கு நம்ம எழுதணும்ல, கன்சிடர் த டயகனல் மேட்ரிக்ஸ்னு இந்த எக்ஸாம்பிள் 5.1.5 இதை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா we have seen that the quadratic form associated with the diagonal matrix of order n is of the form a1 x1 square plus a2 x2 square plus etc. an xn square. ஸோ இப்படி தானே இந்த எக்ஸாம்பிளில் இருக்குது. a1 x1 square, a2 x2 square, a3 x3 square, etc. an xn square. இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து அந்த இது இருக்குது. இதை தான் which is known as the diagonal form. இந்த ஃபார்மை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா diagonal form அப்படின்ட்டு சொல்லுவோம். Now we prove that any quadratic form can be reduced to diagonal form by means of non-singular linear transformation. This method of reduction which we describe below is due to Lagrange. ஸோ நம்ம ஒரு டயகனல் ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு குவாட்ரடிக் ஃபார்மை எப்படி டயகனல் ஃபார்முக்கு வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜரை தான் வந்து கீழே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து லெக்ராஞ்சி அப்படிங்கிறவர் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ இந்த மெத்தடை வந்து லெக்ராஞ்சிஸ் மெத்தட் அப்படின்னு describe Lagrange's method of solving quadratic form to diagonal form அப்படின்னும் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெக்ராஞ்சி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ வந்து உள்ளே போகலாம். கன்சிடர் த குவாட்ரடிக் ஃபார்ம். ஸோ இப்படி ஒரு குவாட்ரடிக் ஃபார்மை கன்சிடர் பண்ணிக்கலாம். சைஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் x1 x2 etc. xn அப்படிங்கிறது. ஸோ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம்னா சம்மேஷன் ஆஃப் ஏஐஜே எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே அப்படின்ட்டு வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு a11 x1 ஸ்கொயர் a22 x2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ann xn ஸ்கொயர் இதெல்லாம் டயகனல் எலமெண்ட்ஸ் உள்ளது. இது போக இந்த டேர்ம்ஸ் எல்லாமும் வரும். ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இல்லைன்னா 2 times a12 x2 2 times a13 x1 x3 etc. 2 times an n-1 xn xn-1 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சம்மேஷன் டேர்ம். நீங்கள் ஐக்கும் ஜேக்கும் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி கிடைக்கும்.
ஸோ இதில் வந்து நம்ம 2 கேசஸாக பிரிக்க போகிறோம். இந்த A11 A122 எக்ஸெட்ரா ANN இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு ஏவாவது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிற மாதிரி சூஸ் பண்ண போகிறோம். Suppose at least one of A11 A22 எக்ஸெட்ரா ANN is not 0, அதாவது A11 நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளாக எடுத்துக்கலாம். A11 நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா அப்போது மிச்சது எல்லாமே வந்து நீங்கள் இப்படி A11 மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கலாம். அந்த I ஈக்குவல் டு 1 உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துருங்க. A11 x1 ஸ்கொயர், A2 A12 x1 x2, இதுக்கு அடுத்த டேர்ம் 2A13 x1 x3, இதுக்கப்புறம் 2A14 x1 x4 எக்ஸெட்ரா 2A1n x1 xn. இது எல்லாத்தையுமே வந்து இந்த ப்ராக்கெட்டை எடுத்துட்டோம், அதாவது I ஈக்குவல் டு 1க்கு. இது போக I ஈக்குவல் டு 2லேருந்து n வரைக்கும் உள்ளதை வந்து தனியாக எழுதி வச்சுக்கிட்டோம். அதுதான் வந்து உங்களுக்கு சம்மேஷன் I, j ஈக்குவல் டு 2 to n aij xi xj அப்படிங்கிறது. ஸோ இப்படி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா இதிலிருந்து A11 நம்ம பொதுவாக வெளியில் எடுக்க போகிறோம். ஆனால் A11 இந்த டேர்மில் தான் இருக்குது, மிச்சம் எந்த டேர்ம்லேயுமே இல்லை. அப்போ பொதுவாக எடுக்கும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா A11 ப்ராக்கெட்குள்ளே x1 ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது டேர்மில் வந்து 2 டைம்ஸ் A12 by A11 into x1 x2ங்கிறது வரும். அதுக்கடுத்த டேர்மில் 2 டைம்ஸ் A13 by A11 into x1 x3 அப்படிங்கிறது வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 டைம்ஸ் A1n by 11 into x1 xn அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுக்க முடியும். ஏன்னா A11 வந்து மிச்சம் எந்த டேர்ம்ஸ்லையுமே இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு இதை மாதிரி கிடச்சிரும். x1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் A12 by A11 into x1 x2 எக்ஸெட்ரா 2 டைம்ஸ் A1n by A1n by 11 into x1 xn அப்படின்ட்டு. அது போக ரிமைனிங் டேர்ம்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு இந்த பை சம்மேஷன் டேர்மு. ஸோ இந்த சம்மேஷன் டேர்மை நம்ம என்னென்னு டினோட் பண்ணிக்கிற போகிறோம் அப்படின்னா பை ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn அப்படின்ட்டு நம்மளாக டினோட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹோல் ஸ்கொயராக எழுதணும். அதாவது x1 ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab டேர்ம் இருக்குது. ஸோ b ஸ்கொயரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஹோல் ஸ்கொயராக எழுதணும். ஸோ b ஸ்கொயர் இல்லை, அப்போ ஆக்சுவலாக நம்ம b ஸ்கொயரை சேர்க்கணும். அப்போ b ஸ்கொயரை சேர்க்கும் போது நம்ம b ஸ்கொயரையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ஸ் இருக்கும்ல, ஸோ இந்த டேர்மு அப்புறம் இந்த பை டேர்ம், ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்னென்னு வச்சுக்க போகிறோம்னா π2 அப்படின்ட்டு வச்சுக்கிட்ட போகிறோம். ஸோ இது 2 டேர்மோட காம்பினேஷனாக இருக்கும் இந்த π2 அப்படிங்கிறது. ஸோ இப்படி இருந்துருச்சுன்னா உங்களுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கும்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல, ப்ராக்கெட்குள்ளே இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்மளாம் என்ன செஞ்சுக்கிடுவோம்னா y1 அப்படின்ட்டு போட்டுக்கிடுவோம். ஸோ ப்ராக்கெட்குள்ளே உள்ள டேர்ம்ஸை y1ன்னு போட்டோன்னா அப்போ உங்களுக்கு என்னவாகும்? A11 into y1 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுத முடியும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் y2 ஈக்குவல் டு x2, y3 ஈக்குவல் டு x3 எக்ஸெட்ரா yn ஈக்குவல் டு xn அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவோம். தென் பை ரெடியூசஸ் டு α1, இது y1 ஸ்கொயர், 62 கிடையாது, இது y1 ஸ்கொயர். ஓகேவா? α1 y1 ஸ்கொயர் ப்ளஸ் பை ஆஃப் y2, y3, எக்ஸெட்ரா yn அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்? ஆக்சுவலாக இது என்னது வரும் அப்படின்னா A11 into y1 ஸ்கொயர் ப்ளஸ் π2 of y2 y3 எக்ஸெட்ரா ynன்னு வரும். ஏன்னா இந்த இடத்துலனா x2 x3 எக்ஸெட்ரா xnன்னு இருந்தது, ஆனால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம yன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் இப்படி எழுத முடியும். இப்போ இதை வந்து நம்ம α1 அப்படின்ட்டு நம்மளாக டினோட் பண்ணிக்க போகிறோம். அதனால தான் வந்து உங்களுக்கு எப்படி இது ரெடியூஸ் ஆகும்னா α1 y1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சேர்த்து பை ஆஃப் y2 y3 எக்ஸெட்ரா ynன்னு எழுதுவோம். இந்த π2 ஆஃப் x2 x3 எக்ஸெட்ரா xn இருக்குல்ல, இதை வந்து பை ஆஃப் y2 y3 எக்ஸெட்ரா ynன்னு எழுதுவோம். வேறு α1 இஸ் நத்திங் பட் A11. இதுதான் வந்து ஒரு A11 அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா இந்த கேஸில் வரும்.
ரெண்டாவது கேஸ் என்னது அப்படின்னா சப்போஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது, A11 A22 எக்ஸெட்ரா ANNங்கிற டயகனலில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அப்போ AIJ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். அதாவது A12 அல்லது A23 அல்லது A34 இதை மாதிரி எலமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு இருக்கும். நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா A12 வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிடுவோம். தென் த நான் சிங்குலர் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் X without loss of generality assume A12 not equal to 0. Then the non-singular linear transformation x1 is equal to y1, x2 is equal to y1 plus y2, x3 equal to y1 plus y2 plus y3 etc. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னதுன்னு கிடைக்கும் அப்படின்னா changes the quadratic form pi to an other quadratic form in which the term y1 square is present. ஸோ இந்த quadratic ஃபார்மை வந்து நம்ம இதை மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்து மாற்ற போகிறோம். புட் x1 ஈக்குவல் டு y1னும் x2 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2னும் x3 ஈக்குவல் டு y3 இதை மாதிரி போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து y1 ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்ம் வந்து ப்ரெசென்ட் ஆயிரும். ஸோ y1 ஸ்கொயருங்கிற டேர்ம் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை, மேலே கேஸில் உள்ளதை அப்ளை பண்ணிக்கலாம். Now applying the method of case 1, pi can be reduced to the form 1, treating pi 2 in the same way. ஸோ இது வந்து pi 1க்கு ஓகேவா. ஸோ அப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லா ஐயையும் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஏதாவது ஒரு AIJவாவது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ A12 நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத நம்மளை அசியூம் பண்ணிக்கிறோம். A12 நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இதுக்கப்புறம் x1 ஈக்குவல் டு y1, x2 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2, அப்புறம் x3 ஈக்குவல் டு y3, x4 ஈக்குவல் டு y4 இதை மாதிரி போட்டுகிட்டே போகிறோம். இதை மாதிரி போட்டுகிட்டே போகும்போது கொடுத்துருக்கிற ஃபார்ம் பைலினியர் ஃபார்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா அதில் கண்டிப்பாக y1 ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இருக்கும். ஸோ y1 ஸ்கொயருங்கிற டேர்ம் இருந்துருச்சு அப்படின்னா நம்மளால் கேஸ் 1 வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கேஸ் 1 அப்ளை பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து pi 1க்கு. இதே மாதிரி pi 2க்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா 2 Z2 ஸ்கொயர்னு கிடைக்கும். மேலே எப்படி ஆல்ஃபா 1 Z1 ஸ்கொயர் கிடைச்சதோ அதை மாதிரி ஆல்ஃபா 2 Z2 ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் pi 3 ஆஃப் Z2 Z3 எக்ஸெட்ரா ZN அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது pi ஆல்ஃபா 1 Z1 ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா 2 Z2 ஸ்கொயர் ப்ளஸ் pi 3 ஆஃப் Z2 Z3 எக்ஸெட்ரா ZN அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படி pi 1 pi 2க்கு போட்டோமோ இதே மாதிரி continuing this process of reduction we obtain pi in the form alpha 1 w1 square plus alpha 2 w2 square plus etc alpha r wr square which is the required diagonal form அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளால் டயகனல் ஃபார்மில் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு வந்து தான் கீழே 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ரெடியூஸ் த குவாட்ரடிக் ஃபார்ம் x1 ஸ்கொயர் ப்ளஸ் 4x1 x2 ப்ளஸ் 4x1 x3 ப்ளஸ் 4x2 ஸ்கொயர் ப்ளஸ் 16x2 x3 ப்ளஸ் 4x3 ஸ்கொயர் டு த டயகனல் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற இந்த குவாட்ரடிக் ஃபார்மை வந்து நம்ம டயகனல் ஃபார்முக்கு வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டயகனல் ஃபார்மை வந்து நம்ம ரெடியூஸ் த குவாட்ரடிக் ஃபார்மாக சரி கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஃபார்மை பை அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா y1 ஸ்கொயர் அப்படிங்கிற டேர்மை தான் முதல்ல எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா x1 x2 x3 வந்து ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக எழுதுங்க. ஸோ எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி எழுத முடியும்னா இதை மாதிரி எழுதலாம், x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 2x3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுத முடியும். ஏன்னா கொஸ்டினில் உங்களுக்கு என்னென்ன ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா x1 ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க, 4x2 ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க, 4x3 ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அதனால தான் இது வந்து ஆக்சுவலாக 2x2 த ஹோல் ஸ்கொயரா, இது 2x3 த ஹோல் ஸ்கொயரா. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 2x3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதியிருப்போம்.
அப்போ உங்களுக்கு இதில் ஆக்சுவலாக இதனோட வேல்யூ வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் 4x2 ஸ்கொயர் ப்ளஸ் 4x3 ஸ்கொயர், இது போக ஒரு 4x1 x2, அதுக்கப்புறம் ஒரு 4x1 x3, அதுக்கப்புறம் ஒரு 8x2 x3 இதுவும் வரும். பட் இது இல்லைங்கிறதுனால இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது போக கொஸ்டினில் என்னதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 16x2 x3 அப்படிங்கிறது மட்டும், அப்புறம் 4x1 x3, 4x1 x2 அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 டேர்ம்ஸும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்? இதை மாதிரி உங்களுக்கு வந்து வரும். x1 + x2 + 2x3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8x2 x3 அப்படிங்கிறது வரும். ஸோ ஏன் 8x2 x3 வருங்கிறதுக்கு தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி காட்டேன் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மைனஸ் டேர்ம்ஸ் ப்ளஸ் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா இதை மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து x1 + 2x2 + 2x3 இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா y1 அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் x2க்கு பதிலாக y2, x3க்கு பதிலாக y2 + y3 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ ஏன் y2 + y3 போடுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து y2 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ y1 ஸ்கொயர் ஏற்கனவே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ y2 ஸ்கொயர் கிடைக்கணும்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் தான் y2 ஸ்கொயர் வரும். ஸோ அதனால இப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்னவாகும்? இதை தானே y1 எடுக்க சொன்னேன். ஸோ எனக்கு வந்து y1 ஸ்கொயர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது x2 = இப்படி போட்டோம் அப்படின்னா 8y2 ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து வந்துருமா? ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே டேர்ம் என்னது இருக்குது? 8x2 x3ன்னு இருக்குல்ல, இதில் 8 × x2க்கு பதிலாக y2 போட போகிறேன், x3க்கு பதிலாக y2 + y3 போட போகிறேன். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8y2 ஸ்கொயர் ப்ளஸ் 8y2 y3ன்னு கிடைக்குமா? ஸோ அதை தான் வந்து நான் கீழே எழுதியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8y2 ஸ்கொயர் ப்ளஸ் 8y2 y3ன்னு இருக்குதா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ y1 ஸ்கொயர் ப்ளஸ் 8y2 ஸ்கொயர் ப்ளஸ் 8y2 y3 அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து அகைன் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக நான் எழுதணும். ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராக்கெட்டில் 8 பொதுவாக எடுத்துருங்க. பொதுவாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து y2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 y3 அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து நான் ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக எழுதணும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 × y2 ஸ்கொயர், எனக்கு 2ab டேர்ம் வரணுமா? அப்போது ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 1/2 y2 × 2y3 அப்படின்ட்டு. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா y2 y3 அப்படின்ட்டு வரும். இது போக ஒரு 2y3 ஸ்கொயரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 2y3 ஸ்கொயரை ஆட் பண்ணியாச்சு. 2y3 ஸ்கொயரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா இதை நான் சேர்த்து எப்படி எழுதிக்கிட முடியும் அப்படின்னா 8 ப்ராக்கெட்குள்ளே y2 ப்ளஸ் 1/2 y3 அப்படின்ட்டு எழுத முடியும் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது வந்து y2 ஸ்கொயர், அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி வந்து கிடச்சிரும். இந்த டேர்ம் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. y1 ஸ்கொயர் ப்ளஸ் 8 × y2 ப்ளஸ் 1/2 y3 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் வந்து 2y3 ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு டேர்மை ரீப்ளேஸ் பண்ணணும்ல, அதனால் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா z1 = y1 அப்படின்னே போட்டுருவேன். ஏன்னா இது ஸ்கொயராகவே வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் z2 அப்படின்ட்டு எடுக்க போகிறேன். y2 ப்ளஸ் 1/2 y3 வந்து z2 அப்படின்ட்டு எடுக்க போகிறேன். அகைன் இது ஸ்கொயராகவே வந்துட்டதுனால y3 = z3 அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ இப்படி போட்டாச்சு அப்படின்னா எனக்கு என்னது கிடச்சிரும்? π = z1 ஸ்கொயர் ப்ளஸ் 8z2 ஸ்கொயர் மைனஸ் 2z
z3 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். வேர் z1ஓட வேல்யூ வந்து x1 + 2 x2 + x3, z2ஓட வேல்யூ 1/2 into x2 + x3, z3ஓட வேல்யூ வந்து x3 - x2 அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் முதலேருந்தே சொல்லிடலாம். z1 = y1 z1 = y1 நம்ம எழுதி வச்சுருக்கிறோமா? அப்போ y1 எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. y1 வந்து இங்கே இருக்குதா? ஸோ y1 என்னது எழுதி வச்சுருக்கிறோன்னா x1 + 2 x2 + x3ன்னு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இது வரும். ஸோ இது வந்து x1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து z2 என்னது y2 + 1/2 y3 அப்படின்ட்டு. y2னா என்னது x2, y3னா என்னது y2 + y3. நம்ம இங்கே என்னது எழுதியிருக்கிறோம் y2 + 1/2 y3 அப்படின்னு வச்சுருக்கிறோம் z2. ஓகேவா? ஸோ y2க்கு பதிலாக உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா x2ன்னு இருக்குது. y3க்கு பதிலாக என்னது இருக்குது அப்படின்னா x3 - y2 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அகைன் y2க்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலான்னா நீங்கள் x2வே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கேயும் x2 ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. அப்போ x2 + x3/2 - x2/2. ஸோ இப்போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை x2/2 + x3/2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் z2 = 1/2 into x2 + x3 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ z3 இஸ் நத்திங் பட் y3னா என்னதுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா x3 - x2ன்னு கிடைக்கும். ஸோ z டேர்மை வந்து நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x டேர்மில் மட்டும்தான் லாஸ்ட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டேர்மு. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் த குவாட்ரடிக் ஃபார்ம் 2x1 x2 - x1 x3 + x1 x4 - x2 x3 + x2 x4 - 2x3 x4 to diagonal form using Lagrange method. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஸோ Lagrange மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவாட்ரடிக் ஃபார்மை டயகனல் ஃபார்முக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ Lagrange மெத்தடில் கேஸ் 2ல் நம்ம பார்த்தோம்ல x1 = y1, x2 = y1 + y2, x3 = y3 இப்படின்ட்டு x4 = y4 இப்படி போடணும்னு பார்த்தோம். ஸோ இதை தான் வந்து மேலே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டினில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 2 times x1 x2 ஃபஸ்ட்டு டேர்மா x1க்கு பதிலாக வந்து y1 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். x2க்கு பதிலாக வந்து y1 + y2 அப்படின்ட்டு போட முடியும். மைனஸ் x1க்கு பதிலாக y1, x3க்கு பதிலாக y3 போட்டுக்கலாம். ப்ளஸ் x1க்கு பதிலாக y1, x4க்கு பதிலாக y4 மைனஸ் x2க்கு பதிலாக வந்து ஒரு y1 + y2ன்னு போடுவோம். x3க்கு பதிலாக y3 அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ப்ளஸ் x2 x4 இருக்குது, அது y1 + y2 into y4 அப்படின்ட்டு போடுவோம். லாஸ்ட் டேர்ம் வந்து 2x3 x4ன்னு இருக்குது. அப்போ 2 times x3க்கு பதிலாக y3, x4க்கு பதிலாக y4. ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து இருக்காது புக்கில், நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு இப்படி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2y1², இது வந்து ஒரு 2y1 y2, இது வந்து ஒரு y1 y3, இங்கே ஒரு மல்டிபிள் பண்ணால் ஒரு y1 y3 வரும். ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து 2y1 y3. அதை மாதிரி இங்கே ஒரு y1 y4 இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணால் ஒரு y1 y4 கிடைக்கும். அந்த y1 y4, இந்த y2 y3, இந்த y2 y4, அதுக்கப்புறம் 2y3 y4 இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா இங்கே கீழே வந்து எழுதியிருப்போம். So 2y1² plus y1 y2 minus 2y1 y3 plus 2y1 y4 minus y2 y3 plus y2 y4 minus 2y3 y4 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஸ்கொயராக எழுதக்கூடியது. அப்போ எது ஸ்கொயராக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு a² டேர்ம் இருக்குது, 2ab டேர்ம் இருக்குதா? ஸோ அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ y1² y1 y2 minus y1 y3 plus y1 y4ன்னு இதை சேர்த்துக்கிட முடியும். ஸோ அப்போ இதை சேர்த்தனா எதை வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதை வந்து நம்ம 2லேருந்து பொதுவாக எடுத்து எழுதியிருக்கிறோம்.
ஓகேவா. ஃபஸ்ட்டு இது ஸ்கொயராக எழுதுறதுக்கு முன்னாடி 2லேருந்து பொதுவாக எடுத்துக்கலாம். ஸோ 2லேருந்து பொதுவாக எடுத்து இதை எழுதிட்டோம். இது போக y2 y3 y2 y4 2y3 y4 அப்படிங்கிறது அப்படியே இருக்குது, அதை அப்படியே எழுதியாச்சு. ஸோ இதை வந்து ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக எழுதும் போது நீங்கள் எதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்கணும். எதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தா 1/2 y2 ஸ்கொயர், 1/3 y3 ஸ்கொயர், 1/2 y4 ஸ்கொயர், இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது போக இருக்கக்கூடியது வந்து y3 y4 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்குள்ளே உள்ளதை வந்து z1 அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. z2 ஈக்குவல் டு y2, z3 ஈக்குவல் டு y3, z4 ஈக்குவல் டு y4 அப்படின்ட்டு போடுவோம். ஸோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது என்னது கிடைக்கும், 2z1 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இது போக 1/2 z2 ஸ்கொயர், 1/3 z3 ஸ்கொயர், 1/4 z4 ஸ்கொயர் மைனஸ் z3 z4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2z1 ஸ்கொயர் அப்படியே இருக்கும், z2 ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இது போக இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக எழுத போகிறோம். 1/2 இன்ட்டு இது இருக்குல்ல, இதை கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 3 டேர்ம்லேருந்தும் நீங்கள் 1/2 பொதுவாக எடுக்க முடியும். பொதுவாக எடுத்திங்கன்னா z3 ஸ்கொயர் 2 டைம்ஸ் z3 z4 ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் திஸ் இஸ் நத்திங் பட் z3 ப்ளஸ் z4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு z3 ப்ளஸ் z4 த ஹோல் ஸ்கொயர்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கிடச்சிரும். ஸோ இப்படி அப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக வந்துருச்சா. அப்போ நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். புட் z1 ஈக்குவல் டு w1, z2 ஈக்குவல் டு w2, z3 ப்ளஸ் z4 is equal to w3 நோ, w4 equal to z4 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக என்னது கிடச்சிரும், 2w1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 w2 ஸ்கொயர் மைனஸ் 1/2 w3 ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிரும். வேர் w1 ஈக்குவல் டு என்ன, w2 ஈக்குவல் டு என்ன, w3 w4 என்ன எக்ஸ் டேர்ம்ஸில் வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற குவாட்ரடிக் ஃபார்மை வந்து டயகனல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய மெத்தட். இதில் வந்து இந்த சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் நீங்களாக போட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 2y3 y4 இருக்குல்ல, இந்த 2y3 y4 வந்து நம்ம 2y3 y4 பிரிச்சுக்கிடுவோம். 2y3 y4 பிரிச்சுக்கிட்டு ஒரு y3 y4 இங்கே வச்சுக்கிட்டு இன்னொரு y3 y4 இது கூட சேர்த்து விடுவோம். ஸோ இது கூட சேர்த்து விட்டால் தான் வந்து உங்களுக்கு மொத்தமாக அது ஸ்கொயர் ஆஃப் எ நம்பராக வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்ளமாக நோட்டில் செஞ்சு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, அதனால் இன்னொரு தடவை செஞ்சு பாருங்கள். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பைலீனியர் ஃபார்ம் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும்னா அதனோட மேட்ரிக்ஸும் வந்து சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குவாட்ரடிக் ஃபார்மோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ ஒரு பைலீனியர் ஃபார்மை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து குவாட்ரடிக் ஃபார்மே வந்து எழுதுவோம். ஸோ குவாட்ரடிக் ஃபார்முக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் த குவாட்ரடிக் ஃபார்ம். ஸோ குவாட்ரடிக் ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு குவாட்ரடிக் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குவாட்ரடிக் ஃபார்மை எப்படி டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்த்தோம். ஸோ இதை வந்து லெக்ராஞ்சி அப்படிங்கிறவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ லெக்ராஞ்சிஸ் மெத்தட் ஆஃப் சால்விங் குவாட்ரடிக் ஃபார்ம் டு டயகனல் ஃபார்ம் அப்படின்னு இந்த தியரியை கேட்க சான்சஸ் இருக்குது. பட் இதனோட அப்ளிகேஷனாக 2 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ குவாட்ரடிக் ஃபார்மை வந்து டயகனல் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 ப்ராப்ளமில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்கிற இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது வரைக்கும் பாருங்கள்.